கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 7ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையை நாங்கள் இன்று கால்பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே இறை வார்த்தையை பற்றி நாங்கள் தியானிக்கின்ற பொழுது, இறைவனுடைய சித்தத்தை நிறைவு செய்வதற்காக நிறைவேற்றுவதற்காக இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அதற்காக தன்னை ஆயத்தம் செய்கின்றார். அப்படியான ஆயத்தம் செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்றோம் வெவ்வேறான இன்னல்களை. தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை சந்திக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் ஒதுக்கி தன்னை வெறுக்கின்ற பொழுது தான் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் சவால்கள் மத்தியில்தான் அவர் இறை தந்தனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இறைவனை பின் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டுமானால், எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டுமானால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைதி காணப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் காணப்பட வேண்டும். நாங்கள் எங்களை மற்றவர்கள் முன்னிலே நாங்கள் மற்றவர்களுக்கு செவி சாய்க்காமல் எங்களுடைய ஆடம்பரத்தனமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற பொழுது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்திலே, மற்றவர்களுக்கு செவிமடுக்காத சந்தர்ப்பத்திலே எங்களிடம் காணப்படுகின்ற ஆணவத்தினாலே நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, நாங்கள் எவ்வாறு இயேசுனுடைய அந்த சித்தத்தினை நிறைவேற்ற முடியும்? நீங்கள் நானும் இறைவனை பின் செல்லுகின்றோம் என்று சொல்லுகின்ற வார்த்தையால், ஆனால் எங்களுடைய உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் இயேசுவை எவ்வாறு பின் செல்கின்றோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாராவது இயேசுவை பின் செல்ல வேண்டுமானால் என்னுடைய குருசையை, என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள், மற்றவர்கள் எங்களை ஒதுக்கி வைக்கின்ற பொழுது, மற்றவர்கள் எங்களை வெறுக்கின்ற பொழுது, நான் இயேசுவை எவ்வாறு பின் செல்கின்றேன்? அப்படி பின் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமானால், இறைவன் முன்னிலையில் நான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு செவிம் எடுக்க வேண்டும். அப்படி செவிம் அடிக்கின்ற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் கதைக்கின்றார், என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் உதாரணமாக வருகின்றார், என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகின்றார். அப்படி நாங்கள் மாற்றாவிட்டால், என்னுடைய வாழ்க்கையை அந்த அமைதி, பொறுமை, மற்றவர்கள் முன்னிலைகளை தாழ்த்தி கொள்ளும் தன்மை இல்லாவிட்டால், இறைவனை பின் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற மாட்டோம். அப்படியானால் இன்று நாளை சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உன்னை பின் செல்ல தயார், என்னுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன். என்னை தகுதியான முறையில் என்னை உமக்கு தகுதியான முறையில் ஏற்படுத்தி என்னை மாற்றி உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ வரம் தாரும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.